இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு உலகத்திலேயே பெருமை பெற்றிருக்குது. ஆனால் இந்தியாவில் என்ன நடக்குது, என்ன வசூல் பண்ணுறோம், என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வேண்டியது இல்லைங்கிற எண்ணப்படி அராஜகமாக பாஜக அரசு தேர்தல் நன்கொடைக்கு பத்திரங்களில் நிறைய திருத்தங்களை கொண்டு வந்து யார் கொடுத்தாங்க, யார் வாங்கினாங்க, எத்தனை ரூபாய்ங்கிற விஷயமே மக்களுக்கு தெரிய வேண்டியது இல்லைன்னு சொல்லி சொன்னதை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டபடி 140 நாட்கள் அவகாசம் கேட்ட எஸ்பிஐ இன்னைக்கு 2 பென்டிரைவ்களில் ஃபைல்களை எல்லாம் கோப்புகளை எல்லாம் சமர்ப்பித்திருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கு. கடைசி வரையிலும் போராடி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேணும்னு சொல்லி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கடிதம் கொடுத்து அது கொடுக்கலின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் சங்கம் தெரிவித்ததும் உண்டு. எத்தனையோ கோணல்கள் நல்லபடியாக நம்பிக்கை ஊட்டும் விதமாக இன்னைக்கு